ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா போட் நெக்குக்கு தான் வந்து நெக் பேட்டர்ன் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே நான் போட்டிருக்க லைன் வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற லைன் வந்து சேம் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச்சுக்கு ப்ளவுஸ் நெக்கை வந்து இறக்கி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக 2 அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்க போட் நெக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டு அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நெட் வாங்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதுக்கு வந்து ப்ளூ கலர் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரியோட பார்டர் கலர் வந்து ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் நெட்டு யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 மீட்டரே 45 ருபீஸ் தான் வந்து இந்த நெட் கிளாத் வருது. ஸோ நம்ம டபுள் கிளாத் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நம்ம 1 மீட்டர் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்லீவ்க்கும் நான் வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து 1 மீட்டர் வாங்கியிருக்கேன் நெட் கிளாத்து. ஸோ 45 ருபீஸ்க்கு 1 மீட்டர் கிடைக்குது நெட் கிளாத்து. இது நல்ல பிராண்டடான பெரிய ஷோரூமில் தான் வாங்கினது. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரேமை ஸ்டாண்ட்லேருந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கிங் முடித்த உடனே இந்த மாதிரி நெட் கிளாத்தை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெட் கிளாத்தை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி, அதாவது டபுள் கிளாத் வர மாதிரி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம். பிகினர்ஸ் கண்டிப்பாக டபுள் கிளாத்தில் வச்சே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப அப்போ தான் சேஃபாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும். ஸோ டபுள் கிளாத்லேயுமே துணி எப்படி எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் ஆகாமல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா கிளாத்தையுமே வந்து கட் பண்ண தான் போகிறோம். ஸோ சென்டர்லலாம் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வரும். ஸோ அதனால தான் பாருங்கள், நான் கார்னரில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து டைட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணும்போதும் 2 கிளாத்துமே வந்து டைட்டாக இருக்குதா, ஈவனாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல் ரவுண்ட்லேயுமே நல்லா கிளாத்தை வந்து இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 டைம் நீங்கள் தட்டி கூட பார்க்கலாம். ஸோ நல்லா சவுண்ட் கேட்குறப்ப நல்லாவே டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 கிளாத் இருக்குது. ஸோ 2 கிளாத்துமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒர்க்கை ஃப்ரீயாக பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எப்பவும் போல் நார்மல் மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்ததுக்கு மேலே நெட் கிளாத் இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயுமே இன்னும் சின்னதாக லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ போட் நெக்குக்கு வர கர்வ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம போன டைம் போட்டப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ஆஃப் ரவுண்ட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் ரவுண்டாக கன்வே பண்ணியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நெட் கிளாத்துக்கு மேலே வரையணுங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் கர்வ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நான் பாருங்கள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி இந்த கர்வ் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுத்துட்ருப்போம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேசிக்கான செயின் ஸ்டிச் 2 லைன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் லைன் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போது பேசிக் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆரி ஒர்க்கில் முக்கால்வாசி பார்ட்டை வந்து ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் நிறைய பேருக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச் மாதிரியே 1 பை 1 நம்ம கிராஸ் லைனில் போட்டால் அதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டால் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெட் கிளாத்தை கட் பண்ணும்போது பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பல்சரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்து கிளாத்தவே கட் பண்ணணும். பிகைனர்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்து பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்குமே நல்லாவே வரும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்துமே வந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணணும்.
பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெட் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது நம்ம பேக் சைடில் அந்த பேக் போர்ஷனை தவிர மற்ற இடத்துலலாம் வந்து இருக்கிற எக்ஸஸான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப ஷார்ப்பான சிசர் இல்லைனா கட்டர் இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட ஷார்ப்பாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டி சிசர் யூஸ் பண்ணி தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சின்ன கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து கட் பண்ணிக்கணும். ரொம்ப நம்ம அந்த ஸ்டிச்சையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அதே சமயம் நிறைய கிளாத்தும் எக்ஸஸாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கட்டர் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான இடத்துலையும் நல்லாவே கட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜில் இல்லை கர்வ் லைன்லலாம் இந்த கட்டர் யூஸ் ஆகுதுன்றதுனால தான் நான் இந்த கட்டர் யூஸ் பண்ணியே வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த கட்டர் இல்லை அப்படின்னாலும் சிசர் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பேக் சைடில் இருக்க கிளாத்தோட மெயின் கிளாத்தோட எக்ஸஸ் கிளாத்தை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயந்தான். ஏன்னு பார்த்திங்கன்னா, தெரியாமல் கூட நம்ம வந்து நெட் கிளாத்தை டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. லைட்டாக கட் ஆனாலும் அவ்வளோதான், நம்ம ஒர்க் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ அதை மறைக்கிறதுக்காக நம்ம நிறையவே எஃபர்ட் போட்டு வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் கேட்ட சேம் டிசைன் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி சின்ன வேலை ஸ்டார்டிங்கே கரெக்டாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கை கொஞ்சமே ஸ்பீடாகவே வந்து பண்ணிடலாம். ப்ளஸ் ஃபியரும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இது பாருங்கள், நான் சின்னதாக வந்து 2 நெட் கிளாத்தும் இருக்குதான்றதை நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு மறுபடியுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 நெட் கிளாத்தும் வந்து தனியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நம்ம மேலே பிடிச்சிட்டு கீழே கட் பண்ணோம் அப்படின்னா 2 கிளாத்தும் நம்ம கையில் வந்து இருக்கான்னு தெரியாது. ஸோ சென்டரில் இருக்க கிளாத் வந்து சம்டைம்ஸ் மெயின் கிளாத்தோட அட்டாச் ஆகிருக்க கூட நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லாவே டெஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ பிகைனர்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக கவனித்து தான் வந்து பண்ணணும். ஏன்னா தெரியாமல் கூட நெட் கிளாத் கட் ஆகிடவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் கொஞ்சம் லூஸாக ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து கட் பண்ண போகிறேன். சில பேர் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து கட் பண்ணுறாங்க. பட் எனக்கு இதுதான் ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. அதே மெத்தடை தான் உங்கள்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் தான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக நீட்டாக பண்ணலான்றது தான் வந்து நம்மளோட சேனலோட அந்த பேசிக் கான்செப்டே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது நான் யூஸ் பண்ணுற சேம் மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நானும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே தான் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கட்டர் யூஸ் பண்ணி நல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணுற வேலையை. ஸோ நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கட்டர்னால் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஈஸியாகவே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு நெட்டை அட்டாச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்காது. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் ஒரு சிஸ்டர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சிஸ்டரோட நேம் பார்த்திங்கன்னா பூங்குடி சிஸ்டர். ஸோ அவங்க தான் நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்க கமெண்ட் பார்க்குறப்பயே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் பக்கத்துலேயே நான் வந்து நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம எக்ஸஸாக இருக்க லைட்டான கிளாத்துமே வந்து தெரியாது. கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமாட்டி. கிளாத் எவ்வளோ நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஷேப் மாறாமல் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு கிளாத்தை வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் சைடு அதாவது கோணலாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனான இந்த மாதிரி ஷேப் கிடைக்காது. ஸோ அதுவுமே மெயின் ரீசன். கிளாத்தை வந்து டைட்டாக நல்லா நீங்கள் விரல் வச்சு டச் பண்ணி பார்த்தா சவுண்ட் கேட்குற அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷேப்பும் ஃபுல் ஃபினிஷும் கரெக்டாக நீட்டாக கிடைக்கும். ஸோ கிளாத் கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே மறுபடியும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரே ஒரு லேயர் சுகர் பீட், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆன்டிக் பீ லைன், மறுபடியும் ஒரு லேயர் சுகர் பீ லைன், அதாவது 3 லைன் மட்டும் கொடுத்து நான் இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டிசைன் பேட்டர்னுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த டிசைன் பேட்டர்னை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.